நீ இது எப்படி தெரியுமா இந்த டைலாக் சொல்லும் போது எனக்கு எல்லாமே திரைப்படத்தை ஒப்பிட்டு பேசு. சூரியலாட்சித்தனம்னு ஒரு படம் வந்தது. அதில் கவுண்டமணி டெய்லர் கடை வச்சுருப்பார். அந்த பக்கம் பாக்யராஜ் சார் ட்ராமா போடுவார். ட்ராமா போடும்போது ஒருத்தன் போய் ஹீரோயினை கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஒரு சீனு கட்டிப்பிடிச்சோன்னா கவுண்டமணி ஒரு அட்வைஸ் பண்ணார். நீ போய் தப்பாக கட்டிப்பிடி, அப்போ தான் நிறைய வாட்டி கட்டிப்பிடிக்கலாம். வாய்ப்பு இருக்கு. அந்த கவுண்டமணி கேரக்டர் தான் செங்கோட்டையன் கேரக்டர். நீ போய் அவர்கிட்ட சிஎம் பண்ணுன்னு கேளு. நினைச்சு பார்ப்போம். இந்த கூட்டம்லாம் அமைஞ்சா நமக்கு பெரிய பிளஸ் தான். எல்லாரும் ஓட்ட பிரிச்சுரும். விஜயை கூட்டு போய் என்டிஏல விடுங்க. ஏன்னா நமக்கு ஒரே எதிரி, வாடா சங்கிங்களான்னு மொத்தமா போட்டு ஒரு அடின்னு அடிக்கிறது வாட்டமா இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு அது நான் ஆரம்பத்திலே சொல்லலாம். அவங்க தனி உலகத்துல ஒவ்வொரு கமெண்ட்டுமே நம்ம ஒரு பர்மிட்டேஷன் போட்டு பார்ப்போம். இப்போ நீங்க இப்படி கேள்வி கேட்டா நான் இப்படி பதில் சொல்லணும், நான் இப்படி கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். ஒரு மீட்டிங்ல பேசிக்கிறோம்னு வச்சுக்கலாம். விஜய் மட்டும் அதை தாண்டி தான் ஒரு பதில் சொல்லணும். என்ன நீங்க ரெண்டாவது கேள்வி தான் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புல ஆந்திராவை பத்தி என்னங்க நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க? டேய், நான் எப்படி ஆந்திராவை பத்தி பேசுறேன்? டேய், அது நம்ம நாடு இல்லப்பா தம்பி, தமிழ்நாடு. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு என் வீடுங்க, நீங்க நாட்டை பத்தி பேசுங்க. தம்பி, தமிழ்நாடு தான் நாடு, உன் வீட்டை பற்றி தான் அப்புறமா பேசலாம்னு நினச்சோம். நீ ஏன் நான் சொல்கிறத புரிஞ்சு ஆப்போசிட்டில் கொஞ்சம் பைத்தியம் ஆயிடணும். அப்படி ஆயிடுவாங்க. ஆமாம், லைனாக ஆர்டராக எழுதி கொடுத்தா தான் பண்ணுவார். கஷ்டம். அந்த ஆர்டர் கொஸ்டின் பேப்பர் மாறிடுச்சுன்னா அவ்வளோதான். அவங்க அப்பா பேர் என்ன? அப்போ பூட்டா, இப்போ புஷரஃபு. ஆனால் அவனுக்கு பாகிஸ்தான் அதிபரா அது யாரு அப்படின்னும் போது மாறி வருப்பாருங்க. அந்த மாதிரி விஜய் நம்ம புஷரஃபு அந்த மாதிரி அண்ணன் மாட்டிப்பாரு. பாப்போம் என்டிஏ கூட்டணி அமைதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்த்து அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி.